சிந்தையில அந்த ஞானத்தை தாங்க, எல்லாவற்றையும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஏசப்பா. யாருக்கும் அது வெறுமையா அவங்க இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் அவங்க அத பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. நாங்க ஹிஸ்டரிய தெ தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எங்களோட கூட இருந்து நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. நீங்க எங்களுக்கு டீச் பண்ணுங்க. நாங்க கத்துக்கிறோம் ஏசப்பா. நீங்க பேசுங்க. நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. மீதியான காரியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க் யூ சோ மச். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப கூட நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆண்ட்ரூ அண்ணாவோட கரத்துல கொடுக்கிறேன். அவங்க இனிமே லீட் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட்மா. கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ கண்டினியூவா இந்த தினமும் 9 மணிக்கு நம்ம சந்திச்சு மீட் பண்ணிட்டு வரோம். நேத்து தான் நான் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் பிரேயரோட ரிமைண்டர் நினைச்சேன். நான் போன வாரம் ஜெஃப்ரியை மீட் பண்ணும்போது தான் இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுறாங்க, வசனங்கள் ஷேர் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது சொன்னாரு, சரி வீக் டேஸ்ல ஒரு நாள் பேசுங்கண்ணா அப்படின்னு கேட்டாரு. ஸோ இன்னைக்கு நாம வேத பாடத்துக்கு நேரா கடந்து போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு சொல்ல போகிற வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். வேதத்தை அறிகிற அறிவு தான் நமக்கு தேவையான ஒரு காரியம். சரிங்களா? எல்லாம் கொஞ்சம் கண்ண மூடுங்க. ஹல்லேலூயா. தூயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருமாற்றும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கரத்தில் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கரத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற காரியங்கள், ஏற்கனவே இன்னைக்கு தலைப்பு போட்டிருந்தாரு. ஸோ ஸ்கிரீன் ஷேரிங்ல ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல அண்ணா, இன்னும் விசிபிள் இல்ல. ஜெயஸ்ரீ கிட்டயும் பிபிடி இருக்கு அண்ணா, ஷேர் பண்ண சொல்லட்டுமா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆயிட்டாங்க ஆண்ட்ரோனா. ஓகே. வந்துட்டேன், நான் கனெக்ட் ஆயிட்டேன். ஜெயஸ்ரீ ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லட்டுமா? பண்ண சொல்லுங்க. ஜெயஸ்ரீ பண்ணுமா. ஓகே. சோ எல்லாருக்கும் தெரியுது இல்லையா ஸ்கிரீன்? தெரியுதுண்ணா.
ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஆசரிப்பு கூடாரம். இது என்னது ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆம், ஆண்டவர் ஒரு தங்கக்கூடிய ஒரு இடம். ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு இடம். என்ன அப்படின்னா, இவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த தேசத்துல இருந்து, எகிப்துல இருந்து அவர்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஒரு வில்டர்னஸ், அந்த ஒரு வனாந்திரத்தின் வழியாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு காரியம் கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. மோசேக்கு இந்த காரியம் கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும். நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து வாசம் பண்ணுவேன். இதுதான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. இது என்ன அப்படிப்பட்ட ஒரு கட்டளை? ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வந்து ஆண்டவர் வாசம் பண்ணணும்னு விரும்புறாரு? அப்படின்னு சொல்லும் பொழுது, எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம். வசனம் எடுத்துக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்கம்மா ஜெயஸ்ரீ. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இது 3 வகையான இடம். ஒண்ணு, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கான ஒரு இடம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். 29ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, யாத்திராகமத்துல உன்னுடனே பேசும்படி அப்படின்ற வசனம் இருக்கும். அப்போ ஆசரிப்பு கூடாரம்னா என்ன அப்படிங்கும் பொழுது, பேசும்படியான ஒரு இடம். அடுத்தது 2வது, நான் உங்களை சந்திக்கும் இடமா இருக்கிற அப்படின்னு அதே வசனத்துல வரும். பாருங்க, முதலாவது அவர் பேசுகிற இடம், 2வது அவர் சந்திக்கிற இடம், 3வது 46ஆம் வசனத்துல வரும், உன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி. அவர் நம்மிடத்துல தங்கும்படியாய் விரும்புகிறார். வாசம் பண்ணும்படியாய் அவர் விரும்புகிறார். இதுதான் 3 காரியங்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் முதலாவது பேச விரும்புகிறார், 2வது சந்திக்க விரும்புகிறார், 3வது வாசம் பண்ண விரும்புகிறார். அடுத்த ஸ்லைடு போங்களேன். இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒரு மாதிரி. இது வந்து எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பிகினிங், ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன். நேத்து ஜெஃப்ரி இன்ட்ரோடக்ஷன் செஷன் வந்து 400 சைலண்ட் இயர்ஸ பத்தி கொடுத்தாரு இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்ஷன். சோ இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன். சோ இப்படிதான் இருக்கும் பார்க்கிறதுக்கு ஆசரிப்பு கூடாரம். வெளியே பாத்தீங்கன்னா சில காரியங்கள் இருக்கும். இது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து இனிமேட்டு வந்து கண்டினியூவா வரப்போகிற இந்த நாம பார்க்க போறோம். சாரி, உங்களுக்கு கால் வந்துருச்சு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்கம்மா. ஓகே. சோ இதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளான். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். சரி. இப்ப ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து உருவாக்குகிறார்? ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் சில காரியத்தை ஏதேன் தோட்டத்துல இழந்துட்டாரு. அத மறுபடியும் அவர் புதுப்பிக்கணுங்கிறதுனாலதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். என்ன அப்படி இழந்தார் அப்படின்னா, ஆண்டவர் அன்பை அந்த இடத்துல இழந்தார். அவர் வந்து ஆதாமிடமும் சரி, ஏவாளிடமும் சரி, அவர் பேசணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது அங்க கிடைக்காததுனால அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்க எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க வந்து உருவாக்குங்க. நான் அங்க உங்களை சந்தித்து பேசுவேன், உங்களை சந்திப்பேன், உங்க கூட வாசம் பண்ணுவேன். பாருங்க, இதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உங்க கூட பேசுவேன்பா, நான் உங்க கூட சந்திப்பேன்பா, உங்க கூட வாசம் பண்ணுவேன்பா. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும். ஆனா என்னால பண்ண முடியல. பாருங்க, அடுத்தது இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன மாதிரியான ஒரு காரியம், எதற்கு நிழலா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்ற தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பாருங்க,
இப்போ என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது இந்த ஆசரிப்பு கூடாரம். ஏன்னா மோசே கூடாரத்தை உண்டு பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை நீங்க வாசிக்கணும். 4, 5 இடங்கள்ல வந்து யாத்திராகமத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும். என்ன என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி செய்ய ஜாக்கிரதையாயிரு. யாத்திராகமம் 25:8, 9 இருக்கும். யாத்திராகமம் 25:40 இருக்கும். யாத்திராகமம் 26:30 இருக்கும். 27:8 இந்த 4 வசனங்களை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா, மலையின் மேல் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்யு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சீனாய் மலையில என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, சீனாய் மலையில ஆண்டவர் நேரடியாக அந்த வாசஸ்தல ஆசரிப்பு கூடாரத்தை அவர் காண்பிக்கிறார். அவர் சொன்னது அடுத்தபட்சம் இதெல்லாம் இந்த அளவுல இருக்கணும், அந்த அளவுல இருக்கணும்னு. ஆனால் நான் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா எல்லா வசனத்திலையும் ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணிருப்பாரு. அப்போ மோசேக்கு ஒரு தரிசனம் கிடைத்திருக்கிறது. மோசே பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாரா தெரியவில்லை. ஒருவேளை அந்த பரலோகத்தின் தரிசனம் சீனாய் மலையிலே காண்பிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிடப்பட்டது. ஏன் இவ்வளவு ஆசைப்படணும் அப்படின்னா, அந்த பரலோகத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம் மத்தியிலும் வாசம் பண்ண விரும்புவதனால இந்த வாசஸ்தலத்தை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை இந்த இடத்துல நிறுவ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோ ஆசரிப்பு கூடாரத்துடைய இன்ட்ரோடக்ஷன் இதுதான். சோ ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற சில காரியங்களை குறித்து நாம வந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அடுத்த ஸ்லைட் போங்கம்மா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியுது. அந்த 2 பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அதோடைய உள், இப்ப நீங்க சயின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி வெளி போட்டோ உள் போட்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதோடைய காரியங்கள் தான் இது. மேல இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஆச்சரிப்பு கூடாரத்துடைய கவரிங்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். 5 வகையான அந்த போர்வைகள் மாதிரி மூடி இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நெடுக்கு வெட்டு தோற்றம்ல நம்ம வந்து அதை பாக்குறோம். அந்த கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது என்ன காரியங்கள் இருக்கு அப்படின்னா, முதலாவது வெளிய சுற்று சுவர்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் இருக்குது. அடுத்த பிக்சருக்கு போங்களேன். ஓகே. சோ இந்த சுற்று சுவர் இருக்கு இல்லையா, இது வந்து 50 கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா கியூபிக் அப்படின்னா 50 முழம். நம்ம நம்ம தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 50 முழங்கள். அப்போ இந்த ஹோலி பிளேஸ் அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து இது வந்து 50 முழம் அகலம், 50 முழம் அகலம், 100 முழம் உயரம். 100 முழம் உயரம். இதுதான் ஓவராலுடைய அந்த சைஸ் என்ன அப்படின்னா 50 முழம் அகலம், 100 முழம் உயரம். இதுதான் இந்த மொத்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒரு அளவு. அந்த அளவுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டு வரேன். இப்போ வெளிய வாசல் ஒண்ணு இருக்குது. முதலாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேட் ஆஃப் டாபர்நாக்கிள். கேட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா கீழே. சோ இந்த கேட்டுக்குள்ளதான் நம்ம பிரவேசிக்கணும். பிரவேசிக்கும் பொழுது நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா, முதலாவது ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இங்க என்னன்னா பலிபீடம். முதலாவது நாம சந்திக்க போற இடம் பலிபீடம். இது வந்து வெண்கல பலிபீடம். எப்படின்னா வந்து முழுவதுமா இங்க வந்து பலி எரிந்து கொண்டே இருக்கும். ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இங்க பலி கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெண்கல தொட்டி, லேவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, வெண்கல தொட்டி. சோ இந்த 2 காரியமும் வெளிப்பிரகாரம் அப்படிங்கிறது. அடுத்த பிக்சர் போங்கள, இருக்கா? ஃபர்ஸ்ட் போட்டோ போங்கள, பேக் போங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ இன்னும் முன்னாடி இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெண்கல தொட்டி இருக்குது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பலிபீடம் இருக்கு, ரெண்டாவது வெண்கல தொட்டி இருக்கு. சோ இதற்கு பிறகு இது வெளிப்பிரகாரம்னு சொல்லுவாங்க. இது போர்வை போட்டு மூடாத இடம் வந்து என்ன அப்படின்னா வெளிப்பிரகாரம். இதற்கு பிறகு நம்ம உள்ள போறதுதான் உட்பிரகாரம்.
ரெண்டு விதமா பிரிச்சிருவாங்க. ஒண்ணு வெளிப்பிரகாரம், இன்னொன்னு உட்பிரகாரம். இந்த வெளிப்பிரகாரம் வரைக்கும் லேவியர்கள் எல்லாரும் போகலாம். யாரெல்லாம் போகலாம்? லேவியர்கள் எல்லாம் வெளிப்பிரகாரம் வரைக்கும் போகலாம். அந்த போர்வை போட்டு மூடி 5 தூண் இருக்கு இல்லையா, அந்த 5 தூணுக்கு உள்ள போகும் பொழுது அதற்குள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிற 2 இடத்த ஆண்டவர் கட்டளையிடுறாரு. என்ன பண்ணணும்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற 2 காரியங்கள் இருக்காரு. அந்த 2 காரியத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் அந்த இடத்துல இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துல சில பொருட்கள் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல சில பொருட்கள் இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு வர போறோம். எதுக்கு நம்ம இதை பார்க்கணும்? இது ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி எனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, முழு வேதாகமும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளானை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்பொழுது நாம இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பிளானோட தான் ஒத்து போகுது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஒவ்வொரு பொருளும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை, இயேசுவை முன்னிறுத்துகிறது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெண்கல தொட்டியா இருக்கட்டும், இந்த வெண்கல பாத்திரமா இருக்கட்டும், வெண்கல அந்த பலிபீடமா இருக்கட்டும், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற 3 காரியமா இருக்கட்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற பொருட்களா இருக்கட்டும், எல்லா பொருட்களுமே ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இதற்கு ஒப்பிட்டு தான் இருக்குது. முதலாவது, இப்ப எப்படி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட், வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கான என்ட்ரன்ஸ். முதலாவது இருக்கிற இந்த என்ட்ரன்ஸ், அந்த வழியை நாம பார்க்க போகிறோம். அந்த வழி பார்க்கிறப்போ எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா, கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அது இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வாசல் கிழக்கு முகமாய் இருக்கும். கிழக்கு முகமாய் அந்த சூரியனுடைய வெளிச்சம் படும்படியாய் அந்த வாசல் இருக்கும். 2வது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான். பாருங்க, வேற எந்த வழியாகவும் உட்பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையணும்னா ஒரே ஒரு வாசல் தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே வாசல். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்னை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இங்க வரணும் அப்படின்னா அந்த வாசல். அப்ப அந்த வாசலே யாரை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த வாசல் கிழக்கு முகமாய் பார்த்தபடி இருக்கும். அது முதல் பாயிண்ட். 2வது, சுற்றி இருக்கிற சுவர்கள் இருக்கு இல்லையா, சுவர்கள் எல்லாமே திரைகள் தான். திரைகள் கீழேயும் லாக் பண்ணி இருக்கும். வெளியே இருக்கிறவர்கள் யாருக்குமே உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி அந்த திரைகள் மூடப்பட்டு இருக்கும். நல்லா கவனிங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில நடக்குது மத்தவங்களுக்கு எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். என்னடா இவன் இப்படி பண்றான், என்னடா இவன் ஞாயிற்றுக்கிழமையானா பைபிளை தூக்கிட்டு ஓடுறானுங்க, என்ன பண்றானுங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியாமலேயே தான் இருக்கும். இப்போ இந்த வெளிப்பிரகாரத்துக்குள்ள வர்றதுக்கே ஒரு வாசல் தேவை. அந்த வாசலுக்குள்ள உள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவருக்குள்ளாய் நாம என்ன பண்ணணும்? பிரவேசித்தே ஆக வேண்டும். அந்த பிரவேசிச்சாதான் அதற்கு அடுத்த ஸ்டெப் போகணும். சோ நம்ம முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெளிப்பிரகாரத்துக்குள்ள வந்துட்டோம். நானே வழி அப்படிங்கிறாரு ஆண்டவர். அந்த நானே வாசல்ங்கிறாரு. அதுக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம பிரவேசிச்சிட்டோம். பிரவேசிக்கும் பொழுது உலகத்துல இருந்து உள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்ம ரட்சித்த பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகம் இதுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே பாத்தீங்கன்னா அப்படியே உலக பாவங்கள், உலக சிற்றின்பங்கள், இச்சைகள், என்னென்னமோ காரியத்துல நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள வந்தோன்னு நம்ம வெளி உலகத்திலிருந்து அப்படியே தனியா நம்ம என்ன பண்றோம்? இதுக்குள்ள வந்துடுறோம். இதுக்குள்ள வர்றப்போ இந்த வாசல் எப்படி சைஸ்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். 20 முழம் அகலம், 5 முழம் உயரம். நீட்ட செவ்வக ஷேப்ல 20 முழ அகலம், 5 முழ உயரம்.
இப்படிப்பட்டதான அந்த வாசல். இத 4 திரையா என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 திரை 5, 5 முழத்துல 20 முழம் இருக்கு இல்லையா? அதுல 5, 5, 5 முழமா 4 திரையா என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. பிரிக்கும் பொழுது இந்த 5 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 என்பது கிருபையை குறிக்கிறது. அப்போ நாம ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய கிருபை. இந்த உலகத்திற்குள்ள வெளியே எங்கேயாவது இருந்திருக்கலாம். எங்கேயாவது நம்ம இருந்திருக்கலாம். எப்படியோ போயிருக்கலாம். என்னென்னமோ காரியங்களை பண்ணியிருந்திருக்கலாம். பாவத்துக்குள்ளா இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டது என்ன தெரியுமா? அந்த கிருபை. பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல. நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படல. நம்மளுடைய சொந்தக்கார சித்தப்பா, பெரியப்பா ரட்சிக்கப்படல. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, இந்த கிருபைக்குள்ளா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ரட்சிப்புக்குள்ளா இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் கிருபை. இந்த கிருபையை விவரிக்கவே முடியாது. ஏன் மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி. அந்த வழியாய் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உட்பிரவேசிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ள வந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ள வாங்க. இப்ப இந்த நாள்ல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பைபிள் ஸ்டடி எடுத்து என்னன்னா பிரயோஜனம், இதனால என்னன்னா இருக்கு அப்படின்ற போது, நம்ம எந்த ஸ்டெப்ல இருக்கோங்கிறத நீங்க கணிச்சிடணும். நம்ம இதுதான் ஸ்டேஜ் 1. முதலாவது இந்த உலகத்துல இருந்து வெளியே வந்து ஆண்டவர் தான் வழி அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த ஸ்டெப் இருக்கு, பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவர் தான் சத்தியம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். நானே வழிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்து பரிசுத்த ஸ்தலம். நானே சத்தியம்ங்கிறத நீங்க, ஆண்டவர் தான் சத்தியம் என்பதை நீங்க உணர்ந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் மகா பரிசுத்த ஸ்தலம். என்ன தெரியுமா? ஆண்டவர் தான் ஜீவன் என்பதை நீங்க என்ன பண்ணணும், உறுதி கொள்ளணும். என் ஜீவன் அவரோடு கூட இணைந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க அறிந்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான்ப்பா வழி, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், முதலாவது இந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கணும். இந்த வாசல்கள்ல இருக்கிற திரைகளை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது 4 வகையான திரைகளை நாம பார்க்கோம். என்னென்ன திரைகள் இருக்கு அப்படின்னா, இதற்கான வசனங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். அது உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நான் கூட அனுப்புறேன். இதற்கான என்ன வசனம் இது எங்க நான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதற்கான வசனங்களை அனுப்புறேன். முதலாவது பர்பிள் கலர்ல இருக்கிற ஒரு கிளாத். இந்த பர்பிள் எதை குறிக்குது அப்படின்னா, ராயல், அதாவது ராஜாங்கத்தையும் ராஜரீகத்தையும் குறிக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தன்மை, ராஜா என்கிற ஒரு தன்மையை குறிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கார்லட், ரத்தாம்பர கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலர் எதை குறிக்குது அப்படின்னா, சாக்ரிபிஷியல், ரத்த உடன்படிக்கை, ஆண்டவருடைய ஒரு, இதுல இருக்கிற நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்ல, வேதத்துல எந்த புத்தகத்தை ஓபன் பண்ணாலும் அந்த புத்தகத்துல இயேசுவை குறித்த காரியங்கள் தான் வெளிப்படையா இருக்கும், இல்லைனால் மறைமுகமா இருக்கும், இல்ல நிழலாட்டமா இருக்கும், எப்படியாவது இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் தான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் சரி, 7 பண்டிகைகளா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்படுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். 2வது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பர்பிள் கலர் ராயல், ஒரு ராஜரீகத்தை குறிக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்பதை குறிக்கிறது. 2வது ஸ்கார்லட், ரத்தாம்பர சிவப்பு என்ன குறிக்குது அப்படின்னா சாக்ரிஃபைஸ், அவர் செலுத்தின பலியை குறிக்கிறது. 3வது வெள்ளை, பஞ்சு இளநீல் அப்படின்னு சொல்லி, இளநீல நூல்ன்ற பஞ்சு, மெல்லிய பஞ்சு நூல்னு இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. அடுத்தது 4வது நீல கலர், இளநீல நூல் அப்படிங்கிறது அந்த பரலோகத்திற்கும் அவருக்கும் இடையேயான தொடர்பை குறிக்கிறது. அப்ப இந்த 4 அந்த துணி, அந்த போர்வைகளும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. என்னென்ன 4 கலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்பிள், ஸ்கார்லட், ஒயிட், ப்ளூ. பர்பிள் ரத்தாம்பரம், இளநீல நூல், பஞ்சு நூல். இந்த 4 நூல்ல பின்னப்பட்ட சித்திர தையல் ஆடைகள். அதாவது இதுல வந்து எந்த இதுவும் கிழிக்கிறதோ ஒட்டுறதோ இல்லை, எல்லாமே தையலால் நெய்யப்பட்ட ஒரு வழி. அப்ப இந்த 4ம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னொரு உதாரணம், இந்த 4ம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட சுவிசேஷங்களுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப எப்படி ரட்சிப்புக்குள்ளாய் ஒருத்தனை கொண்டு வரணும், ஒருவன் எப்படி ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருவான் அப்படின்னா, இந்த வழி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் வழி மூலமா எப்படி உள்ள வரணும் அப்படின்னா, இந்த 4 சுவிசேஷம் மூலமாய் உள்ள வரணும். அப்ப நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அப்போ மத்தேயு பாத்தீங்கன்னா ஆண்டவரை ராஜாவாய் உருவகப்படுத்தி இருப்பார். அதுதான் ராஜரீகம், பர்பிள் கலர். 2வது பாத்தீங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அந்த இது பார்க்கும் பொழுது நீங்க மார்க் மார்க் புத்தகத்தை எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஆண்டவர் மரித்த காரியங்கள், அதை குறித்ததான காரியங்களை தெளிவா போட்டிருப்பாங்க. அடுத்தது நீங்க லூக்கா புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, 3வது ஒயிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, வெள்ளை வெண் பஞ்சு. அந்த நூல் எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவருடைய பரிசுத்தம். பாத்தீங்க அப்படின்னா லூக்காவுல அவருடைய பரிசுத்தத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்திருப்பாங்க. 4வது நீல கலர், இளநீல நூல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதான் பரலோகத்திற்கும் ஆண்டவருக்குமான தொடர்பு. அது என்ன அப்படின்னா, நீங்க யோவான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லுவாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் எந்த விதமான உலக பிரகாரமான காரியமும் சொல்ல மாட்டாரு. மரியாள் வந்தாங்க, மரியாள் குழந்தை பெத்தாங்க அப்படின்ற காரியத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாரு, அவரு போக மாட்டாரு. அவரு போகாம நேரடியா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவரு சொல்ல ஆரம்பிப்பார். அப்போ இந்த 4 சுவிசேஷங்கள் தான் இந்த என்ட்ரிக்கான ஒரு காரணம். அப்போ முதலாவது நாம இன்னைக்கு பார்த்தது வழி. ஆண்டவர் தான் வாசல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்களா, விசாலமான ஒரு பாதை இருக்குது, எனக்கு உலக வழி பெருசா இருக்குது, எனக்கு அப்படியே கிராண்ட் ஓப்பனிங் இருக்குது என்கிட்ட அப்படின்னு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு பார்த்த முதல் பாடம், ஆசரிப்பு கூடாரத்துடைய முதல் பாடம், அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க. வேற எங்கேயும் வழி கிடையாது, ஒரே வழிதான், அந்த வழி இயேசு கிறிஸ்து. நீங்க வேற எந்த வழியாலையும் உள்ள போக முடியாது, எகிரி குதிச்சு போக முடியாது, எந்த பக்கமும் உள்ள போக முடியாது. ஒரே வழிதான், அந்த வழி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்க உள்ள போனீங்கன்னா, அடுத்த காரியங்கள் நீங்க என்ன பார்க்க போறீங்க, வெண்கல தொட்டிய பார்க்க போறீங்க, வெண்கல பலிபீடத்தை பார்க்க போறீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்பதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா, அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற பொருட்களை பார்க்க போறீங்க. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்க போகுது, தூப பீடம் இருக்க பொழுது, அந்த ஷூ பிரெட், அந்த மேஜை மேல வைக்கப்பட்ட அந்த அப்பங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை நாம பார்க்க போறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள சில காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் 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 அதிகமாய் அதிகமாய் உள்ள போக 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 நீங்க வாழ்க்கையில என்ன சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நான் கண்டினியூவா எடுத்துட்டு வரேன். சோ இன்றைக்கு இந்த காரியத்தை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் இன்னைக்கு 9ல இருந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான காரியங்களை நீங்களும் என்ன பண்ணுங்க, யாத்திராகமம் புத்தகத்துல 27ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரத்தெல்லாம் அப்படி வாசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நான் பேச பேச நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணிக்கலாம். ஓஹோ, அண்ணன் இதுதான் சொல்றாரு, இந்த வாசல் வழியா தான் இப்படி உட்பிரவேசிக்கணுங்கிறாரு, இந்த இதுதான் இந்த மூடுதிரை, இதுதான் இந்த வெண்கல தொட்டி என்பதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க அப்படியே கொஞ்சம் ஒத்து பாத்துக்கலாம். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க சப்போஸ் வெளியே இருந்தீங்க அப்படின்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. நான் அப்படி வெளியே நின்னே பாத்துக்கிறேன்ப்பா, நான் எனக்கு சர்ச்சுக்கு வர்றது ஆண்டவருக்குள்ள போறதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல, நான் பாட்டுட்டு அப்படி இப்படியே இருந்தோமா, எனக்கு கடவுள் இருக்காருன்னு தெரியும் அப்படின்னு நின்னுட்டீங்க அப்படின்னா, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. உள்ள அநேக புதை பொருட்கள் இருக்கு, அநேக அற்புதங்கள், அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல எதுவுமே நீங்க பங்கடையாம என்ன பண்ணிடுவீங்க, போயிடுவீங்க. சோ வெளியே நின்னு பாக்குறதோட இருக்காதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள நான் வந்துட்டேன்,
இல்ல நான் ஒருவேளை வரல அப்படின்னா, நான் இயேசுவை வழியாய் நான் தெரிந்து கொண்டேன். நான் இயேசு மூலமாய் நான் என்ன பண்ண போறேன்? இந்த வாழ்க்கைக்குள்ளாய் உள்ள போக போறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண மூடி, ஏசப்பா, ஆண்டவரே நீர்தான் வழி என்பதை நாங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் அல்லாமல் எங்களுக்கு வழி இல்லப்பா. நீர் இல்லாமல் எங்களுக்கு வழி இல்ல. நீர்தான் வாசல். ஆடுகளுக்கு நானே வாசல் என்று சொன்னீங்க. நீர்தான்ப்பா வாசல். ஆண்டவரே, எங்களுடைய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீங்க வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்க. அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அவங்க கூட வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. அது நடக்காம போனதுனால இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளான குடுத்தீங்க. நான் தங்கணும், நான் அவங்க கூட சந்திக்கணும், அவங்க கூட பேசணும்னு நினைச்சீங்க. இந்த காரியத்தை இன்னைக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வாசஸ்தலமாய் நீர் எங்களுக்குள்ளே தங்குகிற வாசஸ்தலமாய் நாங்கள் மாறணும். அதற்கான முதல் பாடத்தை இன்னைக்கு நாங்க பார்த்தோம்ப்பா. நீர்தான் வழி என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட ஆண்டவரே. நீர்தான் வழி ஆண்டவரே. நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவனுமா இருக்கிறீங்க என்பதை புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை கேட்ட அனைவரையும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் உமக்காய் ஊழியம் செய்ய கிருபை கொடுங்க. மீட்பு ரட்சகமான இயேசு கிறிஸ்து நீரை நேற்று வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன், ஆமீன். தேங்க் யூ சோ மச் அண்ணா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூம்ல பிடிச்ச சப்ஜெக்ட் உட்காந்து கேட்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே வந்து நோட்ஸ்லாம் எடுக்கும்போது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்து இதை எது கூட கம்பேர் பண்ண போறாங்க? இந்த விஷயத்த எது கூட கம்பேர் பண்ண போறாங்க? அந்த கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்துச்சு. இன்னும் நெறைய காரியங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆ இன்னும் வர்ற செஷன்ஸ்ல கூட கொஸ்டின் ஆன்சர் செஷன் நம்ம வைக்கலாம். வச்சுட்டு அண்ணாவ ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம இன்னுமே நெறைய அனலைஸ் பண்ணி கத்துக்கும்போது, கண்டிப்பா ஏசப்பா நமக்கு நெறைய காரியத்த வெளிப்படுத்துவாங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. ஆ நாளைக்கு கூட நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். நாளைக்கும் நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். ஐ திங்க் ஸோ. நாங்க கன்ஃபார்ம் பண்றோம் உங்களுக்கு. வந்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு நேரமாக அமைஞ்சிச்சு இது. காடுக்கு நன்றி. ஏன்னா நம்ம நெறைய காரியத்த கத்துக்கிறதுக்கு காட் வில்லிங்கா இருக்கிறாங்க. நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. கண்டிப்பா நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஏசப்பா நம்ம கூட இருந்து நடத்துவாங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க பெர்சனல் பிரேயர்ல உங்களுக்காக கண்டிப்பா ஜெபிச்சுக்கிறோம். செஷன் முடியாது. நீங்க வந்துட்டு சாட் பாக்ஸ்ல கூட பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லீவ் ஆகிக்கலாம். நாங்க பெர்சனல் பிரேயர்ல கண்டிப்பா உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறோம். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச். Thank you. Thank you so much. Thank you, sir. Kingsley, sir. Kingsley, sir, from US. தேங்க்யூ. என்ன ஆண்ட்ரூ, சாரி Thank you. நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். எனக்கு இப்பதான் ஒரு மீட்டிங் No முடிஞ்சது. problem, sir. No problem. Thanks for joining. And மதன், ஒரு 3-4 பேர் கேட்ட அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ மதன், பிரியா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே ப்ரோ. ரெக்கார்டட் வீடியோ கூட இருக்குது. கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணலாம். அட்டெண்ட் பண்ண முடியாம போனவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. சோ நீங்க பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ சோ மச். நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட். டேக் கேர். பை. பாய். தேங்க்யூ.